இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாங்க இப்ப ஈரான்ல இருக்கிறோம். பந்திரவாசன்ங்கிற கிராமத்துல சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், கடலூர் உட்பட 10 மாவட்டங்கள்ல உள்ள ஆள் இருக்கோம். ஒரு 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கோம். நேத்து முதற்கொண்டு பக்கத்துல இருக்க ஏரியால துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்துல 3 கிலோமீட்டர்ல பாம்பு போட்டு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டு இருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. லாஸ்ட் வீடியோவா இந்த எங்களுக்கு வேற செல்லுலையும் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது. ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்து இருக்கிறோமோ தெரியாது. இதில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தேகரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கே மேலே விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குவோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கே மேலே வந்து எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடித்தா கூட குண்டு விழுந்தா நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழுப்பிட்டு ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். ஈரானில் குமரி பகுதியைச் சேர்ந்த நிறைய பேர் மீன்பிடி தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். இப்போது அங்கு மிகப்பெரிய போர் வெடித்திருக்கும் நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தவிக்கின்றனர். அங்கிருந்து தப்பி வர முடியாத நிலையில் மத்திய அரசிடம் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். நாங்கள் 600 பேர் ஈரானில் தவிக்கிறோம். எத்தனை நாள் உயிரோடு இருப்போம் என்றே தெரியவில்லை. தலைக்கு மேல் ஏவுகணைகள் பறக்கின்றன. 3 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் நடந்துவிட்டது. எப்படியாவது அரசு காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் விட்டுள்ளனர். மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஏரியாலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவா இந்த எங்களுக்கு வேற செல்லுலையும் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது. ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கையை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை. இருந்த வரலாம் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும். அதில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். பார்த்து நல்லபடியாக ஏதாவது எங்களை எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ எடுங்க. வணக்கம், நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டு எடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தேகரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கே மேலே விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குவோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கே மேலே வந்து எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடித்தா கூட குண்டு விழுந்தா நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பிட்டு ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரானில் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க.
சாப்பிட வழி இல்லை, இருக்கை சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம், நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் வாரை தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அதே மாதிரி இதனால் எங்களை என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல தான் அது நெட்டு கிடச்சிது. வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட ஏன்னா பெறமணிக்க மக்களும் இங்கே நிற்குவாள் சொல்லி எனக்கு தெரியாது. புரியுதா? அதனால் நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ பண்ண நான் உங்களை சொல்லல. இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே நிற்கதை வேறு மக்களுக்கு தெரிவித்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த குரல் போய் எத்தணும்.